ஆம்னி பேருந்துகளில் நம்ம கடந்த 2-3 வருடமாகவே வந்து அந்த பிரச்சனை பெரிய அளவில் இல்லை. ஆனால் மற்ற நாட்களில் நாம் எதிர்பார்க்காம இருக்கிறப்ப திடீர்னு கூடுதலாக அதுவும் குறிப்பிட்ட 4-5 பேருந்துகள் தான் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கே நேரடியாக புகார் வந்ததை அந்த ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்க தலைவருக்கு அனுப்பி அவரிடத்தில் பேசி அந்த கட்டணத்தை திரும்ப வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கோம். அது இல்லாமல் போக்குவரத்து ஆணையர் அவர்கள் பல்வேறு குழுக்களை அமைத்து ஆய்வு செய்கின்ற நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது. இப்போ இன்னும் சொல்லப்போனால் காவல்துறை சார்பாக ஒரு வேண்டுகோள் வச்சாங்க. பரனூர் டோல்கேட்டில் வந்து நீங்கள் நிறுத்தி ஆய்வு பண்ணுவோன்னா அதனால் அங்கே வந்து டிராஃபிக் ஆகுது, இன்னும் வேறு இடத்துலையும் நிறுத்தி நீங்கள் ஆய்வு பண்ணுங்கன்னு. இப்போ ஆய்வு நடப்பதனால தான் அவங்க காவல்துறை சார்பாக அந்த வேண்டுகோள் வைக்கப்பட்டது. எனவே அந்த ஆய்வு என்பது தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இல்லை, அப்போ நீங்கள் வந்து இது வந்து நீதிமன்றம் உங்களுக்கு 2 இடத்துல நிறுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. சில நேரங்களில் வந்து பயணிகள் அங்கங்கே நிறுத்துக்கும் போது அவங்க நிறுத்தி ஏற்றுகின்ற சூழலும் இருக்கிறது. இது போன்ற விடுமுறை நாட்களில் வந்து பொதுமக்களுக்கான பாதிப்பாகவும் இருக்குது. பொதுமக்கள் சில இடத்துல அவர்களாக நின்று கொண்டு அந்த இடத்துல ஏறுகின்ற காட்சியும் பார்த்துருக்கோம். அதை குறைப்பதற்கு இப்போது நாங்கள் இந்த கூட்டத்தில் பேச இருக்கிறோம். அது வந்து ஒவ்வொரு குறிப்பிட்ட பகுதிக்கும் ஒவ்வொரு போக்குவரத்து கழகம், விழுப்புரம் போக்குவரத்து கழகம், கும்பகோணம் போக்குவரத்து கழகம்னு இவங்களுக்கு இப்போ ஒதுக்கி கொடுத்துருக்கோம். இன்னைக்கு கூட்டத்தில் அந்த ஏரியாவில் பிரேக் டவுன் நடந்தால் இவங்க உடனே அங்கேயே அந்த குறிப்பிட்ட பகுதியில் உடனடியாக போய் அந்த பிரேக் டவுன் அட்டன் பண்ணுறதுக்கான ஏற்பாடு பண்ணிருக்கோம். பெட்ரோலும் போட்டு இது வரைக்கும் பெட்ரோல் இல்லாத போன வருடம் நாங்கள் ஒரு திட்டமிட்டு ஒவ்வொரு போக்குவரத்து கழகமும் பெட்ரோல் நம்ம போலீஸ் போட்டுறது இல்லாமல் நம்முடைய போக்குவரத்து கழகத்துடைய பெட்ரோல் போட்டு வழியில் எங்கேயா இருந்தாலும் உடனே தகவல் சொல்லி ஏற்பாடு பண்ணோம். அது இல்லாமல் பிரேக் டவுன் அட்டன் பண்ணுறதுக்கும் அவங்க இருப்பாங்க. இந்த பெட்ரோல் வாகனங்கள் போய் அவங்களுக்கு சொன்னாங்கன்னா அவங்க போய் பிரேக் டவுன் அட்டன் பண்ணுவாங்க. அதையும் கூடுதலாக கேட்டிருக்கோம். கும்தா மூலமா வந்து அதையும் அந்த புறநகர ரயிலில் வந்து கூடுதல் சர்வீஸ் வேணுங்கிறதுக்கும் கேட்டிருக்கோம். இருக்கு. அதனால தான் நீங்கள் இந்த தனியார் ஒப்பந்த வாகனங்களும் சேர்த்து வச்சிருக்கிறது காரணம் முன்பதிவு இல்லாத பயணிகளும் பயணிப்பதற்கு தான். ஏற்கனவே நான் வந்து 2-3 தடவை நான் திடீர் செக்கப் போய் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். புகார் வர்ற இடங்களில் நம்முடைய துறை அலுவலர்களும் போய் செக்கப் பண்ணி பல கடைகள் மூடவே பட்டிருக்கிறது, முழுவதும் மூடப்பட்டு விட்டது. அது மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கோம். இது வந்து ஒரு தொடர் நடவடிக்கை தான். இந்த ஆம்னி பேருந்து கட்டண உயர்வு, இந்த வழியில் இருக்கின்ற உணவகங்கள், இவங்க எல்லாம் வந்து என்னன்னா ஒரு வருடம் தொழில் செய்யறவங்க அடுத்த வருடம் போயிட்டு புது தொழில் செய்யறவங்க வரலாம். இல்ல ஏற்கனவே தப்பு பண்ணவங்களே திருப்பி தப்பு செய்யறது. ஆனால் நடவடிக்கை என்பது தொடர்ந்து எடுத்துக்கொள்ளப்படும். இல்லையே, இல்ல அப்படி இருந்தா நீங்க புகார் சொல்லுங்க, நான் உடனே நடவடிக்கை எடுக்கிறேன். இருக்கு, நம்மள்ட்ட எவ்வளவு பேருந்து அதுக்கான ஸ்ட்ரென்த் இருக்கும்ல. வருடம் நம்ம இயக்குகின்ற கூடுதல் பேருந்துகள் தான். அதனால அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அது அவ்வப்போது சில வழித்தடங்கள்ல ஒரு கண்டக்டர் டிரைவர் செய்கின்ற தவறா இருக்குது. அது பற்றி புகார் வந்தா உடனே நடவடிக்கை எடுக்கிறோம். அது புகார் தெரிவிப்பதற்கு நம்பர் கொடுக்கும். அதாவது குறிப்பிட்ட சில இதுக்கெல்லாம் வந்து தேவையில்லைன்னு இருக்கு. சில பேர் வந்து ஒரு கிரைண்டரையே வந்து கட்டப்பையில் வச்சு எடுத்துட்டு போய் அதுக்கு சார்ஜ் போடும்போது அதை கம்ப்ளைண்ட் பண்ணி கடைசியில் திறந்து பார்த்தா அதில் கிரைண்டர் இருந்ததுன்னு வருது. இது வந்து அங்கங்கே ஏற்படுகின்ற சிறு சிறு பிரச்சனைகள் சரி செய்யப்படும். அதான் தீபாவளிக்கு இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்ற காலங்களில் அவங்களையும் சிறப்பு ரயில் இயக்கணும் தான் கேட்டிருக்கோம். அவர் ஏதோ இல்லையே, கரெக்டாக தான் வந்துட்டு இருக்குன்னு தான் வரேன். நம்ம பேருந்தா சார், அதை நான் கேட்டுட்டு பார்த்துங்க. பட்டாசுலாம் எடுத்துகிட்டே போகக்கூடாது, அது வந்து ஆபத்தானது. அவங்கள உடனே இறக்கி தான் விடணும். அதுக்கு மேலே
தீபாவளி சிறப்பு பேருந்து இயக்கம் தொடர்பாக அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் ஆலோசனை நடைபெற்ற நிலையில் பிறகு அவர் செய்தியாளர்களை சந்தித்த இந்த காட்சிகளை பார்த்தோம். தமிழகத்தில் தீபாவளிக்காக 20,000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட இருப்பதாகவும் சென்னையிலிருந்து மட்டும் 14,000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட இருப்பதாக அவர் தெரிவித்த அந்த காட்சிகளை பார்த்தும்